ஹாய் காய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பொண்ணு நம்ம கிட்ட பேசிட்டு இருப்பா. என் அம்மா சொன்னாங்க, இந்த உலகத்துல மான்ஸ்டர்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு. ஆனா அவங்க தப்பா சொன்னாங்க. இந்த உலகத்துல மான்ஸ்டர் ஒண்ணு இருக்கு. அந்த மான்ஸ்டர் இருட்டான இடத்துல நம்மள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. சில நேரம் நம்ம அந்த மான்ஸ்டரை பார்ப்போம், மத்த நேரம் நம்ம கண்ணுக்கு அந்த மான்ஸ்டர் தெரியாது. ஆனா அதோட பார்வையில நம்ம எப்பவுமே இருப்போம். இந்த விஷயத்த நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இப்ப என்ன நடந்ததுன்றத காமிக்கிறாங்க. ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அவ காலை எழுந்துக்கிறா. எழுந்து ரொம்ப நேரம் பெட்ல வெயிட் பண்ணிட்டே இருக்க, அவ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஹால்ல எடுத்து வைக்கிறான். பசிக்குது, அவளே சமைச்சு சாப்பிட்டுக்கிறா. கொஞ்ச நேரம் டைரி எழுதுறா. அங்க டேபிள்ல இருக்கிற எல்லா ஒயின் பாட்டிலையும் அவ கிளீன் பண்றா. சாப்பிட்ட பிறகு இப்ப பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றா. பாக்குறா, அவங்க அம்மா நல்லா போதையில தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவை எழுந்துருமா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுப்ப அவங்க நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. எழுதுறமா டைம் ஆயிடுச்சு திக்கிட்டே இருக்க அவங்க அம்மா எழுந்துக்கிறாங்க. ரே எங்க இருக்கா அப்படின்னு கேட்க, ரேன்றது இவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட். அவன் இல்ல, அவன் போயிட்டான். அவனை பத்தி பேசாதம்மா, அவன் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நீ அப்படி பேசக்கூடாது. டைம் என்ன ஆச்சு, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனான்னு கேட்க, ஆமா 8 மணிக்கு கிளம்புறேன்னு சொன்னீங்க, மணி 9 ஆயிடுச்சுமா, தயவு செஞ்சு கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு, நான் அப்பாக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் எழுந்துக்கிறேன், எனக்கு நீ எதையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. ஆனா அவங்க கிளம்பவே இல்லை. அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அவங்க அம்மாவோட கார்ல அந்த லைட்டரை வச்சு விளையாடிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் வராங்க லேட்டா. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல அவ வாயை திறக்கல. சரிடி என்ன மன்னிச்சிரு, ஏன் கோவப்படுற, என் மேலதான் தப்பு இருக்கு, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க பொண்ணு சைலண்டா இருக்க. லைட்டர் வச்சு விளையாடக்கூடாது, குடு அப்படின்னு சொல்ல, அம்மா தயவு செஞ்சு கார் ஓட்டும் போது ஸ்மோக் பண்ணாதம்மா, அது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு அவ அறிவுரைய சொல்ல, எல்லா திங்ஸும் பேக் பண்ணி வச்சுட்டு இப்போ கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப அம்மாவும் கார் ஓட்டிட்டே வரும்போது அவங்க பொண்ணை பாக்குறாங்க. அவ ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கா. அந்த பொம்மையை ப்ரெஸ் பண்ண அது ரன்ஸ் பாடும். அதை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கும் போது அவகிட்ட மேப் இருக்கும், அதையும் பாக்குறா. அவங்க அம்மா இன்னும் நீ வளரல, சின்ன பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க ஸ்மோக் பண்றதுக்காக இருக்கிறாங்க. ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க பொண்ணை பார்த்தா அவ ரொம்ப அமைதியா இருக்க. அவகிட்ட போற அவங்களும் ஒரு வாட்ச குடுக்குறாங்க. அந்த குட்டி பொண்ணோட பாட்டியோட வாட்ச். நீ ஏமா இதை என்கிட்ட குடுக்குற அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீ இப்ப போனா ரிட்டர்ன் வர மாட்ட அப்படின்னு சொல்ல, நான் இன்னும் அதை டிசைட் பண்ணலாமா, நீ வரமாட்ட அது எனக்கே நல்லா தெரியும், இந்த வாட்ச ஞாபகார்த்தமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. என்ன இருக்கும்னா, இவங்க அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருப்பாங்க. கோர்ட் மூலியமா அந்த பொண்ணு அம்மா கிட்டதான் இருக்கணும்னு சொல்லி வந்திருப்பா. ஆனா அவங்க அம்மா கூட அவளுக்கு இருக்க சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவங்க அம்மா அவங்க பொண்ணு கவனிக்காம எப்பவுமே குடிச்சுக்கிட்டு ட்ரக்ல அடிக்ட் ஆயிருப்பாங்க. இதனால அவ ஒரு கட்டத்துக்கு மேல உங்க கூட இருக்க முடியாது, நான் அப்பா கிட்ட போறேன், நான் அவர்கிட்ட விட்டுன்னு சொல்லியிருப்பா. அதுக்காக தான் இப்ப அவங்க அம்மா கணவர்கிட்ட அனுப்புறதுக்காக போறாங்க. அவளுக்கு நல்லா தெரியும் அவ ரிட்டர்ன் வர மாட்டான்னு. மா கொஞ்சம் காரை வேகமா எடுக்கிறியா, நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போகணும், இங்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா போக லேட் ஆயிருமான்னு சொல்ல, இதை கேட்ட அவங்க அம்மா சரி அப்படின்னு சொல்லி காரை எடுக்கிறாங்க. இப்ப கார் ஓட்டிட்டே போறாங்க. இருட்டாயிடுது. அவங்க அம்மா கொஞ்ச நேரம் காரை நிறுத்துறாங்க. பொண்ணுகிட்ட நீ ஓகேவா, நம்ம போலாமா அப்படின்னு கேட்க, இதுக்கு அடுத்து வர நைட்டு நான் என் அப்பா கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா ரொம்ப அமைதியா இருக்காங்க. சரி நான் காரை எடுக்கிறேன், மழை பெய்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவங்க காரை ஓட்டிட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கும் பொண்ணு தன்னை விட்டு போகணுன்றதுல விருப்பமே இருக்காது. ஆனா அவ அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால அவங்களும் அவளை ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கார் ஓட்டிட்டே போறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அமைதியா அவங்க அம்மாவையே பார்த்துட்டு இருக்கா. இப்ப கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது பொண்ணு அம்மா கிட்ட டைம் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க, உன் கையை தான் வாட்ச் இருக்குல்ல, டைம் என்னன்னு சொல்லு அப்படின்னும் போது மணி 12 ஆயிடுச்சுமா. இப்ப கார் ஓட்டிட்டு போறாங்க. கார் ஓட்டிட்டு போகும்போது இப்ப காரோட ஃப்ரண்ட் வீல் டயர் வெடிஞ்சிருது. அதனால அவங்களுக்கு பேலன்ஸ் இல்ல. கஷ்டப்பட்டு காரை நிறுத்தலாம்னு ட்ரை பண்றாங்க. இப்ப அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஓனாய் இருக்கு. அந்த ஓனாயை அவங்க இடிச்சிடுறாங்க. கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவளுக்கு ஒண்ணும் இல்ல, ஓகே தான். ஆனா அவளுக்கு இன்னும் பயம் இருக்கு. அவங்க அம்மாவோட கை உடைஞ்சிருக்கும், தலையில அடிபட்டிருக்கும், ரத்தம் வருத பார்த்தா அந்த பொண்ணு பதறி போயிடா. எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஓகே தான், என்னோட போனை எடுத்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண அப்படின்னு சொல்ல அவ கால் பண்ணி இருக்கிற அட்ரஸ சொல்றா. இப்ப அவங்க அம்மா ஒன்னும் பயப்படாத, நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல, என்னதுமா இடிச்சு அப்படின்னும் போது அது ஒரு ஓனாய் போல, காரை ஓபன் பண்ண அதுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல அவ ரொம்ப பயப்படுவா. என் பக்கம் இருக்கிற டோர் ஓபன் ஆகல, அதனாலதான் உன் சைடு ஓபன் பண்ண சொல்றேன், அம்மாவும் கூட தான் நான் இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கார் ஓபன் பண்ணிட்டு வெளியே போறாங்க. பார்த்தா அந்த வண்டி செமையா டேமேஜ் ஆயிருக்கும். முன்னாடி இருந்த அந்த ஓனாயை பார்ப்பாங்க, அது இறந்து போயிருக்கும். அதோட முடியல ஒரு பல்லு இருக்கும், அதை மட்டும் அவங்க அம்மா எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க அம்மாவும் அப்பா கால் பண்ணி நீங்க மாட்டிக்கன்னு சொல்லு, அவர் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்க சொல்லணும்
போது அப்ப நீங்கம்மா அப்படின்னு அவ கேட்க ரேனை வந்து பிக்கப் பண்ணிப்பான். நீ அப்பா கூட சேஃப்டியா போகணும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பாவும் கால் எடுத்த உடனே உன் அம்மாக்கு இதுதான் வேலை, இந்த வாட்டியோ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாலான்னு சொல்லி அவங்கள ரொம்ப திட்டுறாங்க. ஆனா அவங்க பொண்ணு அப்படி இல்லப்பா, இது ஒரு ஆக்சிடென்ட் தான், அம்மா மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்றத சொல்றான். இப்ப அவங்களும் காருக்குள்ள உட்காடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட அது பேண்டேஜ் இருக்குமா, உன் கையை காமிமா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பட்ட கை நெத்தி எல்லாத்தையும் உங்க பொண்ணு சரி பண்றா. அதை பார்த்து அவங்க அம்மா எமோஷனல் ஆகுறாங்க. இப்ப பாஸ்ட்ல காமிப்பாங்க அவங்க அம்மா பயங்கரமா குடிக்க அடிமை ஆயிருப்பாங்க. அதுல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது. இந்த விஷயத்த பார்த்து அவங்க பொண்ணும் அம்மா நீ குடிக்க கூடாதுமா, அதுல இருந்து வெளியே வான்னு சொல்லி நிறைய அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டிருப்பா. இதனால அவங்களும் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோலா இருப்பாங்க. ஆனா நைட் ஆனா அவங்களால குடிக்காமலே இருக்க முடியாது. தூக்கி போட்ட பாட்டில இருக்கிற பாதி லிக்விட எடுத்து சேர்த்து வச்சு அதை குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனா என்ன ஆனாலும் அவங்க பொண்ணு அவங்க கூடயே அந்த டைம் இருப்பா. இந்த விஷயம் அவங்க அம்மாக்கு தெரியும். இதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணும் இது எதுக்குமா இங்க ஓடி வந்தது, இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ணிருக்கோம் அதனால இது ஓடி வந்திருக்கோம் போது இந்த பல்லோட சைஸ் பெருசா இருக்கே, நாய்களுக்கு அப்படி பல்லு இருக்காதேன்னும் போது இது நாய் இல்லையே, பல்லு இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டே ரொம்ப நேரம் கார்ல இருப்பாங்க. இப்போ ஒரு ட்ரக் காரங்க வராங்க. இந்த ஒரு நபரும் எழுந்து வந்து நீங்க ஓகேவா மேம், ஆம்புலன்ஸ் வர லேட் ஆகும் அதனால என்ன அனுப்பி விட்டாங்க, நான் என்னன்னு செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்ல இந்த எல்லா லக்கேஜும் எடுத்து அவரோட கார்ல போட்டு லாக் பண்றாரு. அப்ப அவங்க அம்மாவும் நீங்க இந்த கார்ல என்ன டேமேஜ் இருக்குன்னு பாருங்களேன், மேபி இந்த கார் சரியாயிடுச்சுன்னா நானே கூட ஓட்டிட்டு வருவேன் போது அப்படியா சரி நீங்க கார் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் என்ன ஆயிடுச்சுன்னு பாக்குறேன், ஆனா கொஞ்சம் வேலை முடிய லேட் ஆகும் பரவாயில்லையான்னும் போது பரவாயில்ல நீங்க பண்ணுங்க, நாங்க அது எக்கோ காருக்குள்ளேயே இருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே வெயிட் பண்றாங்க. அந்த நபரோ கார்ல என்ன டேமேஜ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவங்க அம்மாக்கும் அந்த நபரை நம்பி கார்ல ஏறலாமா வேண்டாமா, ஒருவேளை அவன் நம்மள அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி காருக்குள்ளேயே இருக்காங்க. அந்த நபரோ வண்டியை ரிப்பேர் பண்ண வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க அம்மா போனை எடுத்து திரும்ப ஆம்புலன்ஸ் கால் பண்ணலான்னு போனை தேடுறாங்க. போனை இல்லை. அவங்க பொண்ணுகிட்ட போன் எங்கடின்னு கேட்க, நான் போன் எடுத்து பேக்ல வச்சேன், என்னோட பேக்ல திங்ஸ் எல்லாத்தையும் அந்த நபர் அவரோட கார்ல லாக் பண்ணிட்டாருமான் போது நீ அவர்கிட்ட காரோட கீ கேட்டுட்டு போய் நம்மளோட பேக் எடுத்துட்டு வா அப்படின்றத சொல்லுவாங்க. அவளை எனக்கு பயமா இருக்குன்னும் போது போ நீ ஏன் பயப்படுற, நான் தான் இங்க இருக்கல, நீ போய் கேளு அப்படின்னு சொல்ல அவளை இறங்கி போய் அங்கிள் காரோட கீ கொடுங்க என்னோட பேக் எடுக்கணும்னு சொல்ல, நான் கொஞ்ச நேரத்துல ரிப்பேர் பண்ணிருவேமா, வெயிட் பண்ண, மழை பெய்யுது நீ உள்ள போ அப்படின்றத சொல்லுவாங்க. அவளும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே முன்னாடி போய் நிப்பா. அப்பதான் அவ நோட் பண்ணுவா இறந்து போன அந்த ஓநாய் அங்க இருக்கவே இருக்காது. அது எங்க போயிடுச்சுன்னு இவளுக்கு ஒரே சந்தேகம். அதனால சாலைக்கு ஓரத்துல அவ நடந்து போக பாக்குறா. அந்த இறந்து போன ஓநாய் உள்ளதான் இருக்கும். அதுக்கு என்னாச்சுன்னு பாக்க அதுக்கு பின்னாடி ஒரு மான்ஸ்டர் இருக்கிறதா இவ கவனிக்க மாட்டா. ஆனா இப்படியே வேகமா உள்ள வந்துருவா. எனக்கு பயங்கரமா சத்தம் கேட்டுச்சுமா காட்டுக்குள்ள, அதுக்குள்ளதான் அந்த ஓநாய் இருக்கிற போது உன்னை யாரும் அங்க போக சொன்னா, பயப்படாத நான் இங்க இருக்கல, நானும் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மா பேசிட்டே இருக்கும் போது கீழே இருக்கிற நபர் ஏதோ சத்தம் கேட்டதுன்னு சொல்லி உத்து பாத்துக்கிட்டே இருக்க, இப்போ அந்த நபர் காணாம போயிடுவாரு. இப்ப ரொம்ப நேரம் ஆயிரும். கீழே இருக்காரா இல்லையா சத்தமே கேட்கலன்னு சொல்லிட்டு எங்க காரோட ஆர்னரை பண்ணுவாங்க. ரிப்ளே வராது. எங்க போயிட்டாரு இந்த நபர், சரி நான் என்ன ஆச்சுன்னு போய் பாக்குறேன்னு சொல்லி அவங்க அம்மா வெளியே போக ட்ரை பண்ண அந்த பொண்ணு ரொம்ப பயப்பட்டு வெளியே போகாம எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது வந்து நம்மள அட்டாக் பண்ண போதுன்னும் போது இங்க அப்படி எதுவுமே இல்ல, மான்ஸ்டர் எல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாதேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இறங்கி போய் பார்த்தாங்க. அவங்க அம்மா தேடி பார்த்துட்டே இருக்கும்போது கார் கண்ணாடி கிட்ட கை வந்து விழுகுது. அது அந்த நபரோட கை. இது ஒரு மாஸ்டர் தான் அப்படி பண்ணுதுன்னு சொல்லி அவங்க அம்மா பயந்து போய் காருக்குள்ள உட்கார அந்த பொண்ணு பயங்கரமா அழுகுறான். நான் தான் சொன்னேன் இல்லம்மா மாஸ்டர் இருக்குன்னு, நீ ஏன் வெளியே போன, உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ அழுக. நீ பயப்படாத, ஒன்னும் இல்ல, நம்ம இங்க இருந்து போயிடலாம், நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. வண்டி ஓட்டுறவரும் காட்டு வழிய கீழே தவழ்ந்து தவழ்ந்து காரை ஸ்டார்ட் பண்ணான்னு பாக்க அவங்க அம்மாவும் எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, அவருக்கு போய் நம்ம காப்பாத்தலாமா வேணாமா, நான் வெளியே போகவா அப்படின்னு கேட்க அவங்க பொண்ணு பயந்துக்கிட்டே நீ போகாதமா, உன்னை ஏதாவது பண்ற போதுன்னு சொல்லிட்டே இருக்க. அந்த நபர் காரை ஓபன் பண்ண பாக்க அந்த மாஸ்டர் அப்படியே வந்து அவரை கடிச்சு கொதறி இழுத்துட்டு போறத அந்த பொண்ணை பாத்துருவான். நீ இடம் மாஸ்டரே இல்லைன்னு சொன்னியம்மா, இது என்னதுமா, நீ வெளியே போனா செத்துருவ, நல்ல வேலை நீ வெளியே போலம்மா, நம்ம இங்கே இருந்தனான்னு சொல்லி பயங்கரமா அழுகுறா. அந்த மாஸ்டரை பார்த்து அவங்க அம்மா அப்படியே பயத்துல இருக்காங்க. இப்ப பிளாஷ்பேக்க காமிப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட கார் சாவியை ஒளிச்சு வச்சிருப்பா. அந்த டைம் ரேந்து அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் வருவான். வீட்டுல சரக்கு இல்லாதனால அவனும் டென்ஷன் ஆயிடுவான். 8 மணிக்குள்ள கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கார் கீ கூட நான் வாங்கிட்டு வரேன்னும் போது அந்த கீ இவ வச்சிருக்கிறத தெரிஞ்ச அவன் அந்த குட்டி பொண்ணை திட்டுவான். இதனால அவங்க அம்மா என் பொண்ணை நீ திட்டக்கூடாதுன்னு சொல்லி கார் கீயை புடுறி அப்படின்னும் போது அம்மா இல்லம்மா அது என்கிட்ட இல்லவே இல்லைன்னும் போது அவங்க கீயை பாத்துருவாங்க. உடனே அவனும் கார் கீ எடுத்துட்டு வேகமா சரக்கு வாங்க ஓடி போக அவங்க அம்மா கோவரம் அவங்க பொண்ணோட கண்ணத்தை பலான ஒரு அறை கொடுப்பாங்க. அவளே நான் மன்னிச்சுமா உன் நல்லதுக்காக தானே அதை பண்ணுன்னு சொல்லி கதற
அவங்க அம்மாக்கு இதெல்லாம் சுத்தமா கேட்காது. இதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு அவங்க அம்மா மேல ரொம்ப வெறுப்பு வந்துரும். "நீ எனக்கு அம்மாவா இருக்க தகுதி இல்ல. நீ எனக்கு வேண்டாம்" அப்படின்ற அளவுக்கு அவ போயிருவா. அதனால தான் அவங்க அப்பா கூட போறேன்னு முடிவு அந்த பொண்ணு எடுத்திருப்பா. இப்ப கரண்ட்ல அந்த பொண்ணு பயந்துகிட்டு இருக்கா. அவங்க அம்மா "பயப்படாத. நம்ம இங்கருந்து போயிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அது என்னதும்மா, அது மான்ஸ்டராம்மா, நம்மள அட்டாக் பண்ணிருமான்னு சொல்லி அவ பயந்து கேட்டுட்டே இருப்பா. அவங்க அம்மா "ஒண்ணும் இல்ல. நம்ம இங்கருந்து போயிரலாம். அந்த ட்ரக்கோட ஓனரு சாவிய கீழ போட்டிருந்தத நான் பார்த்தேன். அந்த வண்டிய நம்ம எடுத்தோம்னா, நம்ம இங்கருந்து தப்பிச்சு போயிரலாம். நீங்க அமைதியா இரு. நான் அந்த கீய எடுத்து கார் ஓப்பன் பண்ணிட்டு, உன்கிட்ட வந்து கார்ல உன்ன ஏத்திக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "வெளிய போகாதம்மா. போனா உனக்கு ஏதாவது ஆயிரும்னு" சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுவா. வேற வழியே இல்ல. இங்கே இருந்தோம்னா நம்ம மான்ஸ்டருக்கு நம்ம விருந்தாயிருவோம். இங்கேருந்து போணும். நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்ல, அவகிட்ட இந்த பொம்மைய தெரியாம அவ பிரஸ் பண்ணும்போது அந்த ரைம்ஸ் பாட ஆரம்பிச்சிரும். சைலண்டா இரு அப்படின்னு சொல்லி அதை மறைச்சு வைக்க, இப்ப அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மான்ஸ்டர் இருக்கா இல்ல. ரொம்ப அமைதியா இருக்கும். அமைதியா இரு, நான் வெளிய போறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப கதவை உடைச்சிட்டு அந்த மான்ஸ்டர் அவங்க அம்மாவை வெளியே இழுத்து போட்டுட்டு கடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த பொண்ணு அம்மா அப்படின்னு காதுற. நீங்க பார்த்து கொண்டிருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்துடு. ஆம்புலன்ஸோட சத்தத்தை கேட்ட அந்த மாஸ்டர் திருப்பம் காட்டுக்குள்ள போக, ஆம்புலன்ஸ்ல இருந்த ஒரு லேடியும் ஜென்ஸும் அவங்க அம்மாவை ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அந்த நபரும் ஏதோ ஒரு உள்ள ஓடிச்சு, என்னதை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போக அந்த லேடியோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, "அம்மா உனக்கு என்னமா ஆச்சு, உனக்கு ஓகேவான்னு" கேட்க, "எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் ஓகே தான். இந்த வண்டியோட கதவை க்ளோஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்த லேடியும் என் கூட வந்தவர் எங்க போனான்னு தெரியலன்னும் போது, அவங்க அம்மாவும் "தயவு செஞ்சு வண்டியை எடுங்க, நம்மளுக்கு ஆபத்து இருக்கணும்" போது, "சரி நான் வண்டி எடுக்கிறேன்னு" சொல்லி அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண அந்த நபரோட உடல் அந்த வண்டி கிட்ட வந்து விழுகுது. இதை பார்த்து அந்த லேடி பயந்து போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்க, அந்த மாஸ்டர் அப்படியே கதவை உடைச்சிட்டு அந்த லேடி கிட்ட வருது. அவங்க அம்மாவும் அமைதியா என்கிட்ட "உங்க கைய கொடுங்க, உள்ள வந்துருங்கன்னு" சொல்ல, அந்த மாஸ்டர் எகிரி குதிச்சு உள்ள வந்து அந்த லேடியை பிச்சு தூக்கி போடுது. அப்பதான் அதோட உருவத்தை காமிக்கிறாங்க. ரொம்ப கருப்பா, பல்லெல்லாம் ஷார்ப்பா இருக்கு. அவங்க அம்மாக்கு முன்னாடி கிடைச்ச பல்லோ இதோட பல்லுதான். அதை பார்த்து அவங்க கோவப்பட்டு கட்டையால அதை அடிக்கிறாங்க. ஆனா அவங்கள பார்த்து ஒரு உரும்பு உரும்புது. அவங்க பயந்து போயிடுறாங்க. இப்ப அவங்க கிட்ட இருந்த டார்ச் லைட்டை காமிக்க, வெளிச்சத்தினால அது பயந்து ஓடிடுது. இப்ப அவங்க அம்மாவும் இந்த வண்டியை நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு வண்டியை வேகமா ஸ்டார்ட் பண்ணிட்டு முன்னாடி போறாங்க. அவங்க பொண்ணும் சந்தோஷப்படுறா. நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் போது அந்த மான்ஸ்டர் அந்த வண்டியில ஒரு எட்டி உதைக்க, அது அப்படியே உருண்டு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பொண்ணை காண திறந்து பாக்குறா. அவங்க அம்மா மயக்கத்துல இருக்காங்க. "அம்மா உனக்கு ஓகேவா, எழுந்துருமா, எனக்கு பயமா இருக்குமா" அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவோட நிறைய காயங்கள் இருக்கும். அவங்க முழிச்சுப்பாங்க. "உனக்கு ஒன்னும் ஆகலையா கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடிப்பட்டது கூட கவனிக்காம அவங்க பொண்ணை அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க அம்மாவும் "அமைதியா இரு" அப்படின்னு சொல்ல, அந்த மான்ஸ்டர் கரெக்டா இவங்க கிட்ட வரும். ஆனா அவங்க அம்மா கிட்ட இருந்த டார்ச் லைட்டை காமிக்க அது பயந்து அங்க இருந்து போயிடும். ஆனா அவங்க அம்மா திரும்பவும் அதை நம்மள அட்டாக் பண்ண வரும், அதனால இங்க இருந்தா நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் அவங்க அம்மா அவங்க உடல்நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு நிறைய ரத்தம் வந்து எடுக்கிறாங்க. உடனே தன்னோட பொண்ணை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அது நெருப்பை பார்த்தா பயப்படும். நான் எப்படியோ நெருப்பை காமிச்சு ரொம்ப தூரம் போய் அங்க நெருப்பை அணைச்சிடுறேன். அது என்ன அட்டாக் பண்ற கேப்ல நீ இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு. கண்டிப்பா சாலையில வேற யாராவது போனாங்கன்னா உன்னை பார்த்தா காப்பாத்துவாங்க அப்படின்றத அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட அவங்க பொண்ணும், "உனக்கு ஒன்னும் ஆகாதமா, நீயும் என் கூட வந்துருன்னு" சொல்ல, "இல்லம்மா, எனக்கே தெரிஞ்சிருச்சு, நான் சாகதான் போறேன். உனக்காக சாகிறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கையை உனக்காக தானே. உனக்காக நான் உயிரை விடுறதுல எந்த ஒரு வருத்தமும் படல. நீ இங்க இருந்து சேஃபா போயிரு" அப்படின்னு சொல்ல, அவ ஒத்துக்கவே மாட்டேன்டா. இதான் நம்மளோட பிளான். ஒரு பிளான் எதுவுமே கிடையாது. நான் சொல்றதை கேளு. நான் உன்னை கூப்பிட்ட பிறகுன்னு வேகமா இந்த இடத்தை விட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த லிக்விட் எல்லாம் வச்சு நெருப்பு பத்த வச்சுட்டு காட்டு வழியா போறாங்க. அப்படி அந்த கட்டையை பிடிச்சிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு அந்த நெருப்பை அணைக்க அங்க ஒரு மாஸ்டர் வருது. அந்த மாஸ்டர் அங்க வந்துருச்சு. அது அப்படியே அவங்க அம்மாவை அட்டாக் பண்ண, இப்ப அந்த பொண்ணு கட்டி எடுத்துட்டு வந்து அந்த மாஸ்டரை போட்டு பொழந்து கட்டுறா. ஆனா அந்த மாஸ்டர் அவளை பார்த்து கத்தவோ, அவகிட்ட இருந்த டார்ச் லைட்டை காமிக்க அது பயந்து போயிடுது. அவங்க அம்மா ரொம்ப அதை அட்டாக் பண்ணனால அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அம்மாவை காப்பாத்த முடியலன்னு சொல்லி அவ ரொம்ப வருத்தப்படுவா. இப்ப பயந்து போன அவளும் திரும்பவும் அந்த வண்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. என்ன பண்றது, என்ன பண்றது, அம்மா நம்ம கூட இல்லையே, அம்மா தனக்காக தான் உயிரை விட்டாங்கன்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் அங்க இருந்த லைட்டரை பாக்குறா. இதுக்கு ஒரு முடிவு நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு
இப்ப அவகிட்ட இருந்து அந்த பாட்டு வரக்கூடிய பொம்மைய பிரஸ் பண்ணி விட்டுறா. அங்க இருந்து ஒரு குட்டி டோருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். கரெக்டா அந்த சத்தத்தை கேட்டு அந்த மான்ஸ்டர் உள்ள வரும்போது அவ வெளியே போயிடறா. அவகிட்ட இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டில் லைட்டர் இருக்கு. என்கிட்ட வா அப்படின்னு சொல்ல அது அப்படியே அவ கிட்ட போக இப்ப அந்த ஸ்ப்ரேய வச்சு நெருப்பு பத்த வைக்க அது உடம்பு ஃபுல்லா நெருப்பு பட்டு அது அப்படியே வழியில கத்திட்டு இருக்க. சாவ அப்படின்னு சொல்ல அது அப்படியே எரிஞ்சு இறந்து போயிடுது. அந்த குட்டி பொண்ணு அதை இறந்துருச்சான்னு செக் பண்ண கிட்ட போறா. அது ஒரு அசைவு கொடுக்க அவ பயந்துருவா. இன்னும் நீ சாகலையா செத்து தொலை அப்படின்னு சொல்லி கட்டையால மண்டையில அடிக்கிறா. அது வழியில துடிச்சு இறந்து போயிடுது. இப்ப அந்த குட்டி பொண்ணு தூங்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வராங்க. அவங்க பொண்ணை பாக்குறாங்க. எனக்கு தெரியும் நீ என்னை வெறுக்கிறேன், ஆனா அம்மாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன் மேல கோவப்பட்டுதான் நான் மன்னிச்சிரு. என் லைஃப்ல நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவ. எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கணும். நீ இந்த லைஃப்ல ரொம்ப பெஸ்டா வாழணும். நீ நினைச்சது எல்லாம் உனக்கு நடக்கும். இது அம்மாவோட ஆசை அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவை பார்த்துட்டே அவ எனக்கு நீ மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. இப்ப அப்படியே காட்டு வழியா நடந்து போறான். என் அம்மா மான்ஸ்டரே இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா அவங்க தப்பா சொல்லிட்டாங்க. இந்த உலகத்துல மான்ஸ்டர் இருக்கு. அது இருட்டான இடத்துல நம்மள கண்காணிச்சுட்டே இருக்கு. சில நேரம் நம்ம கண்ணுக்கு அது தெரியும், மத்த நேரம் அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆனா மான்ஸ்டர் ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கு. இப்ப இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எந்த ஒரு மான்ஸ்டரையும் பார்த்து இதுக்கு அடுத்த நான் பயப்பட போறது இல்லை அப்படின்னு சொல்லி அவ அப்படியே காட்டு வழியா நடந்து போறா. வெளியோ வந்துடுறா. இங்க படத்தோட பேரும் போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. சர்பின்சி மக்களே படம் வித்தியாசமான படம் இல்ல. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.